ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி முருங்கைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? முருங்கைப்பூ பொரியலுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பாக்கெட் நான் முருங்கைப்பூ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 முட்டை, 2 பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு எத்தனை வேணுமோ அத்தனை எடுத்துக்கலாம். முருங்கைப்பூவில் இந்த மாதிரி காம்பெல்லாம் இருக்கும். அந்த காம்பெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு முருங்கைப்பூ மட்டும் எடுத்துக்கோங்க. முருங்கைப்பூவில் பூவை விட நிறையா இந்த மாதிரி குட்டி குட்டி காம்பு தான் இருக்கும். அந்த காம்பெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு முருங்கைப்பூவை மட்டும் எடுத்துக்கோங்க. நான் முருங்கைப்பூவில் இருக்கிற காம்பெல்லாம் நீக்கிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அதை தண்ணி ஊற்றி கழுவி வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கழுவி வச்சுக்கோங்க. வெங்காயம் அண்ட் பச்சை மிளகா நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகா அண்ட் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த முருங்கைப்பூவையும் இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடும். சப்போஸ் உங்களுக்கு வேகாத மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும் விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையை அதில் உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட்டுக்கு 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த முட்டையும் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. முட்டை உங்களுக்கு ஆட் பண்ணி சாப்பிட பிடிச்சிருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா தேங்காவை துருவி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் போட்டிங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும், முட்டை போட்டிங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனீங்க அப்படின்னா முட்டையெல்லாம் வெந்து இந்தளவுக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். முருங்கைப்பூவில் விட்டமின் ஏ, B1, B2, B3, C அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதய நோய்க்கும் ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் டைம் முருங்கைப்பூவை பார்த்தீங்க அப்படின்னா வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துருங்க. நீங்கள் முருங்கைப்பூ ஆல்ரெடி சமைச்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.